வைகுண்ட ஏகாதசி மற்றும் அதன் தத்துவம் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். வைகுண்ட ஏகாதசி என்பது வைணவர்களுக்கு பிரதானமான திருவிழாவாகும். தனுர் மாதம் மார்கழி வளர்பிறை ஏகாதசி திதியில் வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படும் நாளாக இது கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் விரதம் இருந்து தியானம் செய்தும் பெருமாளை வழிபடும் சிறப்பு நாளாகும். வைகுண்ட ஏகாதசி தத்துவம். வைகுண்ட கதவுகள் திறக்குதல்கள். வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படும் இந்த நாள் முக்தி பெறுவதற்கான வாய்ப்பு கருதப்படுகிறது. பாவங்கள் நீக்குதல். ஏகாதசி விரதம் பாவங்களை நீக்கி புண்ணியங்களை அளிக்கும். இந்த வருடத்தின் அனைத்து ஏகாதசி விரதங்களுக்கு சமமான பலனை தருகிறது. பகவத்கீதையின் முக்கியத்துவம். இந்த நாளில் பகவத்கீதையை படிப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. ஆன்மீக வளர்ச்சி. தியானம், ஜபம் மற்றும் கீர்த்தனைகள் ஆன்மாவை தூய்மைப்படுத்த உதவுகின்றன. வைகுண்ட ஏகாதசி கொண்டாட்டங்கள். திருவரங்கம் கோவில் 21 நாட்கள் திருவிழா. சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் ரத்ன அங்கி அலங்காரத்துடன் உலா வருகிறார். திருப்பதி கோவில் 10 நாட்கள் திருவிழா. வைகுண்ட துவாரம் திறந்து சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் உலா வருகிறார். உண்ணாவிரதம். பக்தர்கள் உண்ணாவிரதம் இருந்து துளசி தீர்த்தம் மட்டுமே அருந்தி வழிபடுகின்றனர். வைகுண்ட ஏகாதசி விரத முறை. தசமி நாள் ஒருவேளை உணவு. வீட்டை சுத்தம் செய்துதல். ஏகாதசி நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து கோவிலில் சொர்க்க வாசல் வழியாக தரிசனம் செய்தல். துவாதசி நாள் அரிசி சாதம் செய்து நெல்லிக்காய் சேர்த்து நைவேத்தியம் செய்யல். வைகுண்ட ஏகாதசி கொண்டாடாத கோவில்கள். 1. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில். புராணங்களில் வைகுண்ட ஏகாதசி தொடர்பான குறிப்புகள் இல்லாததால் கொண்டாடப்படுவதில்லை. 2. மலையடிப்பட்டி ரங்கநாதர் கோவில். சிவன் விஷ்ணு சன்னதிகளின் வேறுபாட்டால் இந்த திருவிழா வழக்கத்தில் இல்லை. 3. காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவில். திருவிழா முறைகள் வேறுபடுவதால் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுவதில்லை. 4. திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில். திருவிக்கிரகம் அவதாரம் மையமாக இந்த திருவிழா நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசி நாளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பக்தியுடன் வழிபட்டு ஆன்மீக வளர்ச்சியை அடையுங்கள்.